வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஜிம் சீரீஸ்ல நாள் 1. இன்னைக்கு எப்படியாவது நேரமா போய் வீடியோ எடுத்துடலாம்னு நினைச்சேன். என் வண்டியும் கோளாறு கொடுத்துருச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி மழையும் பெஞ்சிருச்சு. அவசரமா ஜிம்முக்குள்ள போயிட்டேன். நானும் கொஞ்சம் சீக்கிரமா வந்துடலான்னு பார்த்தேன். லேட் ஆயிடுச்சு. அப்படியே போயிட்டு என்னோட சிக்னேச்சர் அழகான கழுத்தை போட்டு வெயிட் பார்த்தா 85.5 இருக்கேன். அதுக்கப்புறம் நேராக ஜிம்முக்குள்ள போயிட்டேன். மாஸ்டர் வச்சு எல்லாத்தையும் வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. சரி, இந்த கேப்பில் அப்படியே போயிட்டு வார்ம் அப் முடிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வார்ம் அப் முடிச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி செஸ்ட்டுக்கு வந்து ஃப்ளாட் பெஞ்சில் ஃபஸ்ட் செட்டு போட்டேன். அடுத்து 4வது செட்டு 50 கிலோ தான் தூக்க முடியல. அதனால் ப்ரோவை எழுப்பு போட்டு 5வது செட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்க்ளைன் பெஞ்சில் வந்துட்டு ஒரு 3 செட்டு போட்டேன் அப்பர் செஸ்ட்டுக்கு. அதை முடிச்சுட்டு லோவர் செஸ்ட்டுக்கு வந்து கேபிளில் போட்டேன். அதில் ஒரு 3 செட்டு. அதை முடிச்சுட்டு அடுத்து ஷோல்டருக்கு வந்துட்டு ஷோல்டர் ப்ரெஸ் வந்து மிஷினில் போட்டேன். அதில் ஒரு 3 செட்டு. இப்போ கை வேலை பயங்கரமாக வலிச்சு. இதுக்கு முன்னாடியே 2 நாள் லீவ் போட்டேன். வலி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் வச்சு போட்டேன். கரெக்டாக வந்துருச்சு, வலிக்கும் இல்லை. அதுக்கப்புறம் லேட்டர் ரைஸ் ஒரு 3 செட்டு போட்டேன். இன்னும் வந்துட்டு இடையில ஒருத்தர் ஃபன் பண்ணிட்டே இருந்தார் வீடியோ எடுக்கும்போது. எதுக்குடா தம்பி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு முன்னாடி குறு கை காமிச்சார். இவர் தான் அது. நல்லா வெறித்தனமாக ஒர்க் அவுட் போடுவார். அதுக்கப்புறம் லாஸ்ட் செட்டு போடும்போது சரி போட்டு பம்ப் எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு கழட்டி பார்த்தேன். பம்ப் இருக்குது, ஆனால் வயிற்றில் தான் ஏகப்பட்ட ஃபேட் இருக்குது. எப்படியாவது ஃபேட்டை குறைச்சி 6 பேக் கொண்டு வரணும் நண்பர்களே. வீட்டுக்கு வந்தால் எக்கு மட்டும் சாப்பிட்டு இன்னைக்கு டேவை முடிச்சிட்டேன்.